Hello guys, welcome back to our channel. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ வாஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். ஸோ இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸை கம்மியான விலையில் வாங்கிக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு சில ப்ராடக்ட்ஸை 50% ஆஃபர்லேயும் வாங்கிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ப்ளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும் ரெண்டுத்துலையுமே அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் போய் பைமோட் ஷாப்பிங் ஆப்னு போட்டாலே உங்களுக்கு ஷோ ஆகும். டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸை கம்மியான விலையிலும் 50% ஆஃபர்லையும் பை பண்ணிக்கோங்க. வித்தின் 7 days டெலிவரி ஆகிடும். ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வெல்கம் கிட் என்ற பேரில் ஒரு 23 ப்ராடக்ட்ஸ் $999 rupeesக்கே சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர்ன்றது வேறு எந்த ஒரு பர்ச்சேசிங் ஆப்ஸ்லையும் பார்க்க முடியாது. ஸோ வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் அமைஞ்சிருக்க அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம பெரிய நாயகர் கிட்ட இப்போ வந்திருக்கோம். ஸோ என்னடா ஸ்பெஷல் இவ்வளோ கூட்டம்னு கேட்டிங்கன்னா சித்திரை வசந்த உற்சவம் திருவிழா நடக்குது. ஸோ நம்ம திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயில்னால எப்பயுமே திருவிழா நடக்கும். ஸோ வருஷம் நடக்கும். ஸோ வருஷம் எல்லா மக்களுமே வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த வருஷம் ரொம்ப கூட்டமாக இருக்குது. வெளியூர்லேருந்து நிறைய கூட்டம் வருது. ஸோ எல்லாம் சேஃபாக இருங்க திருவிழாவுக்கு வந்தால். ஸோ சித்திரை வசந்த உற்சவம். ஸோ என்னடா திருவிழா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கதையாக இருக்குது. நான் சொல்கிறேன், மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வசந்த உற்சவம் சித்திரை வசந்த உற்சவம்ன்றது அண்ணாமலையார் வந்து பார்த்தா 10 நாள் வெளியே வருவார் உற்சவத்துக்காக. அதாவது மாடவீதி வரமாட்டார், கோயில் உள்ள பன்னீர் மண்டபத்தாண்ட வருவார். ஸோ பன்னீர் மண்டபம் சரிங்களா, அங்கே வருவார். ஸோ இப்போ இந்த திருவிழா எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா சித்ரா பௌர்ணமிக்கு முன்னாடி வர 10 நாள் இந்த திருவிழா நடக்கும். ஸோ ரொம்ப சிறப்பான திருவிழா. ஸோ இந்த 10 நாள் எதை பொறுத்து நடக்கும்ன்றதை சொல்கிறேன், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த கதையே நான் சொல்லிடுறேன் வாங்க சரிங்களா. ஸோ இப்போ இந்த 10 நாள் திருவிழாவோட பர்பஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பொம்மைக்கு அலங்காரம் வித்தியாசம் பண்ணி கயிறு மூலமாக வச்சு கண்ட்ரோல் பண்ணி பொம்மை மூலமாக ஒரு பூக்கொட்டை வைப்பாங்க சாமி மேலே சரிங்களா. ஸோ பொம்மை மூலமாக சாமிக்கு பூக்கொட்டை வைப்பாங்க. ஸோ இதுதான் அந்த 10 நாள் திருவிழாவே நடக்கும். ஸோ ஆனால் இது என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா 5ஆம் நாள் 8ஆம் நாள் 10ஆம் நாள் இந்த 3 நாள் வந்து ரொம்ப சிறப்பு. 10 நாள் திருவிழாவில் 5ஆம் நாள் மறக்காமல் வந்துருங்க, 8ஆம் நாளும் மறக்காமல் வந்துருங்க, 10ஆம் நாள் மறக்காமல் வந்துருங்க. ஸோ ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் இருக்குது. ஸோ கதை சொல்கிற மறக்காமல் கவனிங்க. அதாவது தரகாசுரன்றவன் நம்ம நாட்டில் ஒரு பிரச்சனை பண்ணியிருந்தான். ஸோ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறக்கிற குழந்தை மூலமாக தான் எனக்கு அழிவு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணான். ஸோ இதை கேட்ட தேவர்கள் என்ன பண்ணாங்க, தேவேந்திரங்கிட்ட போய் சொன்னாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்து மன்மதனை கூப்பிட்டாங்க. ஸோ சிவன் வந்து பார்த்திங்கன்னா தவத்தில் இருந்தார் அப்போ. ஸோ மன்மதன்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அதாவது இந்த மாதிரி சிவன் தவத்தில் இருக்கார், நீ என்ன பண்ண சிவன் தவத்தை கலைச்சி பார்வதி கூட சேர்த்து வை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை கேட்ட இப்போ மன்மதன் என்ன பண்ணால் ரதி தேவியை கூப்பிட்டுன்னு சிவனோட தவத்தை கலைக்கிறதுக்கு போனான். ஸோ கூட கன்னி பெண்களையும் கூப்பிட்டு போனால் கன்னி பெண்கள் மூலமாக கையில் பூ கொடுத்து சிவனோட தவத்தை கலைக்கிறதுக்கே முயற்சி பண்ணாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கதையை. ஸோ இதுதான் அந்த 10 நாள் திருவே நடக்கும் சரிங்களா. அப்படி முயற்சி பண்ணும்போது என்ன பண்ணுவார், 5ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் முயற்சி பண்ணுவார் மன்மதன் அழிக்கிறதுக்கு. அதாவது மன்மதன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் அழிக்க ட்ரை பண்ணுவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருப்பார் இருட்டில் சரிங்களா. ஸோ அதேமாதிரி 8ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா மன்மதன் முயற்சி பண்ணுவான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது சிவன் அப்பயும் மறைஞ்சிருப்பார், அதாவது தவத்தை கலைக்கிறதுக்கு இருட்டில் இருப்பார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது பற்றி ஒளிவுன்னுவாங்க. 5ஆம் நாள் 8ஆம் நாள் நைட்டு 11 மணிக்கு ஒளிவு நடக்கும். அதாவது அண்ணாமலையார் இருட்டில் வருவார், ஆனால் மன்மதன் இருட்டில் ஒளிஞ்சிருப்பான். அது தெரியும். ஆனால் 10ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா மன்மதன் கண்ணில் தென்பட்டுருவான் சிவனுக்கு. ஸோ அண்ணாமலையார் வந்து பார்த்தா என்ன பண்ணுவார், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெற்றிக்கன் மூலமாக கோவப்பட்டு அவனை அழிச்சிருவார் மன்மதனை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் என்னென்னா மன்மதன் தங்கனம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம நல்லதுக்காக பார்வதி கூட சேரணுன்றதுக்காக தான் மன்மதன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தவத்தை கலைக்க ட்ரை பண்ண அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுவார், தேவை உயிர் கொடுத்துருவார் மன்மதனுக்கு. ஓகே அவன் நல்லது தானே பண்ணான், நம்ம ஏன் உயிர் எடுத்துகிட்டு திரும்ப நல்லது அதை உயிர் கொடுத்துருவார் அண்ணாமலையார். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 நாள் திருவிழாவே. ஸோ ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பொம்மை பூ கட்டுறதுக்கான காரணமே அவரோட தவத்தை கலைக்கிறதுக்கு தான். இது எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டு பன்னீர் மண்டபம் சரிங்களா. அங்கே பாருங்கள் மூலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா கையில் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அண்ணாமலையார் பன்னீர் மண்டபத்துக்குள்ளே போகிறாரு. ஸோ தவத்தில் உட்காந்தோடனே பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா பூ கட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் திருவிழாவே, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ரொம்ப சிறப்பாக நடக்கும். அருமையான சிறப்பான திருவிழா நம்ம திருவண்ணாமலையில் வருஷம் நடக்கும். எப்பயுமே வந்து அவ்வளோ கூட்டம் வரும். அந்த வருஷம் ரொம்ப கூட்டம், ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தா அவ்வளோ கூட்டம் வராங்க. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி முன்னாடி நிற்க வச்சு நம்ம சிவனை டான்ஸ் ஆட வைப்பாங்க. ஆட்ட வச்சு அப்புறம் தான் பண்ணி கூட்டு போவாங்க. ஏன்னா அவர் அலங்காரத்தை பார்த்து அவர் ஒரு வியக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கதை. ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க, கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துருங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இந்த கதை தெரியட்டும், தெரிஞ்சுக்கிட்டும். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம திருவண்ணாமலைக்கு வாங்க, இது உங்கள் இடம், உங்கள் கோயில், எல்லாருக்குமே புது. ஸோ வாங்க தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தங்குங்க. ஸோ அண்ணாமலையார் பாருங்கள், அண்ணாமலையார் அருள் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ சிறப்பாக அமையும் உங்கள் வாழ்க்கை. ஸோ அண்ணாமலையார் எல்லாருக்காகவுமே தான் இருக்கார், நம்ம திருவண்ணாமலையில் அமைஞ்சிருக்காரு அண்ணாமலையார். ஸோ ரொம்ப சிறப்பான திருவிழா. ரொம்ப இதெல்லாம் பார்க்க வந்து நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். சிவனை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏறும். ஸோ அதுவும் நம்ம திருவண்ணாமலையில் அமைஞ்சிருக்க அண்ணாமலையாரை பார்த்தா இன்னும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏறும். ஸோ மறக்காமல் எல்லோரும் வாங்க, திருவண்ணாமலைக்கு வாங்க, அண்ணாமலையார் பாருங்கள், அண்ணாமலை அருள் உங்களுக்கு அனைவருக்கும் கிட்டும். ஸோ ஓகே கைஸ், வீடியோ அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் ஓட வரேன், நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். லெட்ஸ் டைம் டு சைனிங் ஆஃப்.
பாய் பாய், அடுத்த வீடியோ சந்திப்போங்க. மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ சிறப்பான வீடியோஸ்லாம் காத்திருக்கு. ஸோ நான் பேசுறது நிறுத்திக்கிறேன், நீங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? பாய் பாய், தேங்க்யூ. ஆஃபீஸ்ல முடிச்சவங்க 10 ரவுண்ட்